அப்படியே பழங்கள்லாம் அப்படியே குவிஞ்சு போய் கிடையாது பாருங்க. மாம்பழம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ராம்புட்டான் வந்திருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ராம்புட்டான். அதோட இந்த பழம் வந்திருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து இதில் பாருங்க ஜப்பான் மீன், நல்ல பெட்டிய ஜப்பான் மீன் இருக்குது. இது வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சிருக்கு. நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் கூட அந்த தாண்டி வச்சிருக்காங்க நிறைய பாருங்க. எந்த பெரிய ரோல் உண்டு, வாரண்டு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கேருந்து கிடைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நான் வந்து மீன் சந்தை ஒன்று தான் போக போகிறேன். அப்போ வாங்க மீன் சந்தையில் போய் என்னென்ன மீன் எல்லாம் இருக்குது, எப்படி இருக்கிறன்றதையும், மற்றது வந்து வீட்டு தேவைக்கு வந்து மீன் தான் வாங்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ நான் வெளிக்கிறப்புறம் வெளியில் வந்து மழை வந்து லைட்டாக தூறிக்கொண்டிருக்கு பாருங்க. உங்களுடைய ரோசா எல்லாம் இதாகிட்டு கொஞ்சம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து மீன் சந்தை போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அப்போ வெளிக்கிட்டாச்சு. வெளியில் வந்து லைட்டாக மழை பெய்து ஒன்று இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து மீன் சந்தையை போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வண்ட போகிறேன். அப்படியே கண்டினியூ பாருங்கள். உங்களுக்கு மீன் சந்தையை முருகா சுற்றி காட்டிட்டு அப்படியே நிறைய பேர் வந்து என்னுடைய வீட்டத்தோட வீடியோ பார்த்துருக்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. அப்படியே வாங்க மீன் சந்தை போகலாம். ஓகே பாருங்க, ரோட்டு நல்ல க்ளீனாக இருக்குது. ஓகே, மேலே பாருங்க இந்த மரம் வந்து பூத்துட்டு பாருங்க. ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கரையில் ரோட்டு கரை வழியை வந்து இங்கே வந்து பூ மரங்கள் நட்டுருக்காங்க பாருங்க. இதில் பாருங்க பூத்துருக்கு. ரெண்டே பெருசாக வாகனங்கள் குறைவு, ஆனால் லைட்டாக மழை பெய்து கொண்டு இருக்குது. இதில் எங்கண்ட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டை கொண்டு கட்டி கொண்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஏதோ சூப்பர் மார்க்கெட் எதுவும் பெறப்போதோ தெரியல. அப்படியே நாங்கள் மீன் சந்தை போவோம். எங்களோட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட மீன் சந்தை எவ்வளோ தூரம்னு சொன்னால் ஒரு 10-15 மினிட்ஸுக்காக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் மார்க்கெட் அடிக்க வந்துட்டோம். அப்போ உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன மீன் என்ன இருக்குது என்ன மாதிரின்னு பார்த்துட்டு வீட்டு தேவைக்கான மீன் தான் பண்ணி கொண்டு போகிறோம். அப்படியே கண்டினியூ பாருங்க. நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க. இதில் நண்டு நண்டு இருக்குது. இறால் நல்ல இறால் போட்டிருக்கோம் பாருங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கால வந்து பர்சனாயும் வந்து வச்சு வைக்கணும். இதில் பாருங்க இந்த மட்டி அதுகளும் வந்து வச்சுருக்கணும். ஐஸுக்குள்ளே போட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதில் இந்த பழுதாகாமல் போகிறக்காண்டி இதில் வந்து ஐஸும் வந்து கொட்டி இருக்கணும். இதில் பாருங்க, இதில் சூற மீன் போட்டிருக்கணும். இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்தியாவில் ஜப்பான் மீனும் இருக்குது பாருங்க. அதோட வந்து எங்களுடைய வந்து ஃபேவரட் பீஸ் வந்து இது கோல்டன் பீஸ் வந்து வாங்குவது. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நாங்கள் கூடுதலாக வாங்குறோங்க. இப்போ இதில் தான் நான் வேண்ட போகிறேன். அதோட பாருங்க, இந்தியாவில் வந்து உயிர் ஆயம் வந்து விற்கணும் பாருங்க. இதில் ஜப்பான் மீன் இருக்குது. நல்ல உயிர் ஆகி விற்கணும். தண்ணிக்குள்ளே வளர்க்குறாங்க. நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் அவங்க போட்டு தருவீங்க. அதுன்ற விலை என்னென்று போட்டிருக்கீங்கன்னா பாருங்க லைவ் தெலப்பியா ஒரு எல்பி வந்து 599. ஒரு எல்பி வந்து சொல்லாக்க 450 கிராம் தான் பாருங்க. கீழே நல்ல பெரிய மீன் இருக்குது. பிடிக்கிறாங்க பார்த்தீங்க. யாரோ கேட்டிருக்கணும் மீன், அப்போ பிடிக்கணும். இந்தியாவில் பாருங்க பெரிய மீனுக்கு கீழே பாருங்க எந்த பெரிய மீன் வந்து கேட்டால் அதுக்கிட்ட விட அதே மாதிரி பாருங்க கேட்ஃபிஷ் சொல்லி அதண்ட விட 499 எல்பி போட்டிருக்கணும். ஓகே, அப்போ நாம் வந்து எங்களுக்கு தேவையான மீன் கொஞ்சம் எடுக்க போகிறோம் பாருங்க. எப்படி ஜப்பான் வந்து இது வந்து நன்னீர் மீன் வளர்ப்பு மாதிரி வளர்க்கணும். இதில் பாருங்க இது ஃப்ரெஷ்ஷாக தான். இதில் இந்த பெரிய மீன் ஒன்று பாருங்க. இது வந்து ஜெலோ கேப்ஸ் வந்து போட்டுருக்கணும் பாருங்க. எந்த பெரிய மீன் ஜாலமே இருக்கு. அங்கால பாருங்க சலமன் ஃபிஷ் வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவான மீன் தான், ஆனால் நல்ல டேஸ்ட். அதுலேயும் போட்டு வைக்கணும் பாருங்க. பண்டி இறைச்சி வந்து எல்லாம் வெட்டி அங்கே 2 வெட்டுறாங்களாக்கள். இந்தியாவில் பாருங்க வெட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கணும். இதில் பாருங்க ஆக்கள் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி எல்லாம் பேக் பண்ணி உள்ளுக்கு எல்லாம் பேக் பண்ணி வண்டியில் வச்சுருக்கணும் உள்ளே போடுறதுக்கு. இது வந்து வளர்ப்பு பண்டி தான். கூட அந்த தாண்டி வச்சிருக்காங்க நிறைய பாருங்க. எந்த பெரிய ரோல் உண்டு, வாரண்டு பாருங்க. கூடுதலாக இங்கே வந்து கன பேர் பண்டி தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இதில் பாருங்க சிக்கன் காலுகள், அதோட வந்து சிக்கன் ஈரல் அந்த ஐட்டம் ஃபுல்லாக இதில் வச்சுருக்க பாருங்க. இந்த சிக்கன் கழுத்து இது
அப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது வந்து லெக் பீஸ், இது அந்த ட்ரம் ஸ்டிக்னு சொல்லி பொறிக்கிறதுகளுக்கு இப்படி எல்லா வெரைட்டிலையும் வச்சு வைக்கணும். நாங்கள் அதில் மார்க்கெட் பண்ணாங்க. அங்கே வந்து மீன் வேண்டிட்டு இங்கேயும் வந்து 2-3 மீன் டிஃப்ரெண்ட்டான மீன் தான் வந்துருக்கிறேன். இது வந்து எங்கேன்னு சொன்னால் பூஃபோர்ட் ஹைவேயில் தான் இருக்குது. பூஃபோர்ட்டில் வந்து பூஃபோர்ட் ஹைவே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கண்டா இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு இதுலேயும் நாங்கள் மீன் வாங்கிட்டு அப்படியே போயிட்ட போகிறோம். இன்றைக்கு வந்து பெருசாக சனம் இல்லை. ஓகே, அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். மண்ணு முடிய பாருங்க, அப்படியே பழங்கள்லாம் அப்படியே குவிஞ்சு போய் கிடையாது பாருங்க. மாம்பழம் எல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் பழங்களும் வாங்கிட்டு அங்கால வந்து மீன் ஐட்டங்களும் தான் வாங்க போகிறோம். இதில் வாங்க கத்தாழை பழங்கள் எல்லாம் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. பழமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இதில் பாருங்க ராம்புட்டான் வந்திருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ராம்புட்டான். அதோட இந்த பழம் வந்திருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து ராம்புட்டான் வாங்க போகிறோம். இது இந்த விலை என்னன்னு சொன்னால் ஒரு எல்பி வந்து 7.99 போட்டிருக்குன்னா, இன்றைக்கு வந்து அப்போ ராம்புட்டான் கடை நான் சாப்பிட்டு அப்போ ராம்புட்டானும் இதில் வந்து பாருங்க முரளிப்பழமும் இருக்குது. அது வந்து 9.99 தான் எழுதி போட்டிருக்கேன். அப்போ அதில் என்ன வாங்கி கொண்டு போக போகிறோம் பாருங்க. இப்படி இருக்குன்னு ராம்புட்டான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து உடன் பழம். இது இதில் பாருங்க கத்தரிக்காய் வேணும் நாங்கள். இதில் வட்டுக்காயும் இருக்குது. இந்தியாவில் பாருங்க கத்தரிக்காய். இந்த குண்டுக்காயில் 2 வெரைட்டி. இது ஒரு கலர், இந்தியாவில் பாருங்க மற்ற கலர் காட்டுறோம். இது வந்து அந்த கருப்பு மாதிரி. ஓகே, அப்போ நாங்கள் இனி மீன் வாங்க போகிறோம். இந்தியாவில் இதையும் போட்டிருக்கோம் பாருங்க, தக்காளி பழம் அளவத்தோட. தக்காளி பழத்தில் சின்னனும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள், இது என்ன பழம்? இது வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவில் வந்து கூடுதலாக இருக்கும். ஆனால் ஆட்கள் சமைக்கிற பிறகு இங்கே வந்து போட்டிருக்கோம் பாருங்க. ஓகே, அப்போ நாங்கள் மீன் வாங்க போகிறோம். இந்தியாவில் பாருங்க, இது அந்த சின்ன மிளகாயில் சின்ன மிளகாய். இந்தியாவில் இதுவும் இருக்குது. பேக் பண்ணியும் வச்சுருக்குன்னா எல்லா வெரைட்டிலையும் மிளகாயும் இருக்குது பாருங்க. எப்படி இருக்குங்க மூட்டை மிளகான்ற. இதில் எல்லா இதுலேயும் இருக்குது, பச்சை ஆரஞ்சு. இப்போ இதில் நாங்கள் வேண்டிட்டு மீன் வாங்கிட்டு வலிக்கிற போகிறோம். இப்போ நாங்கள் இங்கெல்லாம் மீன் சந்தை பக்கம் வந்துட்டோம். என்னென்ன மீன் இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. இந்தியாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இது போட்டிருக்கணும், இறால் போட்டிருக்கணும். அங்கால வந்து பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ண ஐட்டங்கள். இது வந்து எல்லாம் கோதுடைச்சி, இறால் எல்லாம் கோதுடைச்சி போட்டு வச்சுருக்கணும். இப்போ அங்கால என்னென்ன மீன் இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க, இதில் மீன் எல்லாம் வெட்டி வச்சுருக்கணும். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நாங்கள் கேட்டால் வெட்டி தருவாங்க பாருங்கள். எந்த பெரிய மீன் இருக்குது. இதில் பாருங்க ஜப்பான் மீன், நல்ல பெரிய ஜப்பான் மீன் இருக்குது. இது வந்து இங்கே தான், இங்கே கூடுதலாக இந்த மீன்களும் விற்கிறாங்க பாருங்க. எவ்வளோ வெரைட்டியில் மீன் வந்து வச்சு வைக்கிறோம். இங்கே பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வந்திருக்கு. அப்போ நான் இந்த மீன் வாங்கி கொண்டு போக போகிறோம். இங்கே பாருங்க இப்படி நல்ல மீன்கள் இருக்குது. மீனண்டா மீன் தான் இது. அந்த குடல் எல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வந்து வச்சுருக்கேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க மீன். அப்போ நான் அந்த மார்க்கெட் போனேன், அங்கே வந்து சில மீன்கள் இல்லை. இதில் பாருங்க நல்ல மீன் இருக்குது. மீனண்டாலும் மீன் தான் சொல்லுவேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்தியாவில் வந்து என்னென்ன மீன் இருக்குன்ற அப்போ அதில் வந்து நான் கோல்டன் ஃபிஷ்ஷாக வாங்க போனேன். ஆனால் அதை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து. ஆனால் இதை பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதில் தான் நான் அந்த கோல்டன் ஃபிஷ்ஷில் வாங்கி கொண்டு அப்புறம் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து அந்த சூடா மீன் மாதிரி, ஆனால் இது அந்த கீரி மீன் சொல்கிறேன். அந்த சூடையில் பெரிய இனம். இதில் வந்து கணவாயும் வாங்கணும். அப்போ கணவாயும் அங்கே இல்லை, இது அதுதான் இங்கே வந்தேன். இந்தியாவில் வந்து பாருங்க நண்டு. மற்ற இது வந்து இங்கே வேறு நாட்டுக்காரங்க சாப்பிட்றாங்க. இதில் பாருங்க நண்டு வந்து உயிர் நண்டாக போட்டுக்கணும் பாருங்க. உயிரான நண்டு தான் இங்கே பாருங்க. போல் நண்டு போட்டுக்கணும், ஃபுல்லாக உயிராக தான் இருக்குது. இதே வந்து உயிர் தான். இது யாருக்காவது இது சாப்பிட்றீங்களா, இந்த மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லி யாராவது வீடியோ பார்க்குறீங்க இருந்தால் சொல்லுங்க. ஓகே, அப்போ நாம் வந்து மீன் வாங்கி கொண்டு வீட்டை போயிட்டு
இன்றைக்கு வந்து மீன் சமைக்க போகிறோம். நைட்டுக்கு வந்து மீன் சமையல் தான். அப்போ வீட்டை போயிட்டு நான் மீன் சமைச்சிட்டு உடன் மீன் வாங்கி இன்றைக்கு வந்து சமைக்க போகிறோம். ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க பாருங்கள் எப்படி மீன் இந்த ரவுண்டாக போட்டு விற்கணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ வீட்டை போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அப்போ சாமான் எல்லாம் வாங்கியாச்சு. அப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். வந்து ரம்புட்டான் எல்லாம் போட்டு நல்லா விற்றாங்க. அப்போ இந்த வீட்டை போய் ரம்புட்டான் பழம் சாப்பிட்டு அப்படியே இந்த மீனிலேயும் ஒரு கறி கொண்டு வைக்க. சரி, ஓகே, இப்போ கண்டினியூ பாருங்கள். வீட்டை போயிட்டு நாங்கள் வீடியோ நிறைய செய்வோம். ஓகே, இந்த ரம்புட்டான் அதோட வந்து முரளிப்பழம் இருந்தேன். அப்போ 2 மணி நேரம் மீன் குழம்பாங்க. 2 ஃப்ரெஷ்ஷாக மீன் பண்ணேன். அப்போ வீட்டை போயிட்டு தான் இன்றைக்கு நைட்டுக்கு ஒரு மீன் சமையல் ஒன்று போடணும். ஓகே, இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வேணும் என்னென்னா முரளிப்பழம் வேண்டியிருக்கிறோம் ஸ்பெஷலாக. அதோடு வந்து உள்ளி வந்து வேண்டியிருக்கு. அதாவது உள்ளி வந்து நடப்போகிறோம் அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டமாக பயிர் செய்ய போகிறோம். அதோடு வந்து பாருங்கள் ரம்புட்டானம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்போ ரம்புட்டானம் வேண்டிட்டு இதில் தேசிப்புளியும் இதில் வந்து பானம் வேண்டி இருக்குது நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. அதோட பிரதானமாக வந்து வேண்டியிருக்கு. இந்த மீனும் வேண்டியிருக்கு. இதுக்கு தான் கட்டாயம் போனது ஃப்ரெஷ் அண்டை வேண்டி சமைக்கிறதுக்கு. அதோட விலையை பாருங்கள் 1528 போட்டுருக்குறாங்க. இது வந்து 1.5 கிலோ தான் இருக்குது. 1.5 எல்பி அண்டைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ மீன் தான். ஓகே, அப்போ நாங்கள் அண்டைக்கு க்ளீன் பண்ணி சமைக்க போகிறோம். ஓகே, அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கு இந்த மீன் தான் சமைக்க போகிறோம். ஓகே ஓகே, அப்போ நாங்கள் வந்து இனி க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் பாருங்க மீன். இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது ஸ்ரீலங்கா இந்தியாவில் என்ன விலைன்னு தெரியல. யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறீங்க என்ன விலை என்ன மாதிரின்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ நாங்கள் இனி க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வந்து வெட்டியாச்சு. இனி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள் மீன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்ல இந்த மீனில் சைலே இல்லை, நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட் இந்த மீன். ஓகே, அப்போ நாங்கள் இனி கறி வச்சுட்டு சாப்பிட்றக்க பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து உப்பும் தோலும் போட்டு நல்லா பிரட்டிட்டு இனி வந்து இதில் எண்ணெயில் பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். அதோட வந்து இதோட வந்து பானும் தான் சாப்பிட போகிறோம். பானும் மீனும் தான் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த மாதிரி என்று. ஓகே, மீன் நாங்கள் பெருசாக பொரிக்கிறதில்ல. இன்றைக்கு நிறைய நாளைக்கு பிறகு வந்து உடன் மீன் வாங்கி கொண்டு வந்து பொரித்து அதோட வந்து பானோட சாப்பிட போகிறோம். பானோட மீன் கறி எப்படி இருக்கு? ஓகே, விடக்கூடாது. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் பொரியலோட வந்து பான் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து மீன் பொரிச்சதை இப்போ எடுத்து போட்டு மீனும் பானும் தான் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வந்து மீன் வந்து பொரிச்சு முடிஞ்சுது பாருங்க. அப்போ இன்றைக்கு வந்து மீன் அதோட பான். ஓகே, அப்போ சாப்பிட்டு பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இரவு சாப்பாடு மீனும் பானும் எப்படி இருக்குதுன்னு பாவம். ஆனால் வளமையாக வந்து இறைச்சி கறியோட தான் பான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கும். ஆனால் இதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மீன் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. அதோட வந்து பானுக்கும் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஓகே, அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளி சந்திப்போம். பாய்.